விஜய் அழகா இருக்காரு, இந்த மனுஷன் வந்தா நல்லது பண்ணிடுவாரோன்னு நினைச்சு ஓட்டு போட்ட இந்த மக்களை வந்த 100 நாளிலேயே இந்த அரசு வஞ்சிக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா, அன்பான பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், விஜய் சொன்னார், அவர் தேர்தலுக்கு முன்னால் சொன்னார், ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கர் நிலத்திற்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கிற விவசாயிகள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கி இருக்கிற கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார். எப்படி 5 ஏக்கருக்கு குறைவாக விவசாயி வச்சிருந்தா கூட்டுறவு வங்கியில வாங்கிக்கிற கடன் முழுமையா தள்ளுபடினார். 5 ஏக்கருக்கு மேல இருந்தா என்ன சார்னு கேட்டோம். அவங்க வாங்கி இருக்கிற கடன் பாதி கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம்னார். இதை சொன்னது மட்டும் இல்ல, அச்சடிச்சு கொடுத்துட்டான், எல்லா கையிலையும் கொடுத்துட்டாங்க. நம்ம மக்களும் பார்த்துட்டு அழகா வேற இருக்கிறார், நல்லா வேற டான்ஸ் ஆடுறார், உண்மையத்தான் சொல்லுவாரோ என்று கருதி வாக்கை போட்டு விட்டார்கள், வந்து உட்கார்ந்து விட்டார். இப்பொழுது பார்க்கிறோம், அந்த விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடனை 75,000 ரூபாய்க்குள்ள வாங்கி இருந்தா கடன் தள்ளுபடிங்கிறான். சொல்லும் போது என்ன சொன்ன, 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்க எவ்வளவு கடன் வாங்கி இருந்தாலும் தள்ளுபடின்னு. இப்ப 75,000 ரூபாய்க்குள்ள இருந்தா கடன் தள்ளுபடி, 75,000 ரூபாய்க்கு மேல போனா பாதி கடன் தள்ளுபடிங்கிறான். பச்சையான துரோகமா இல்லையா? பச்சையாக மக்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை ஏமாற்றுகிற வேலையா இல்லையா? அப்ப வெள்ளையாக்குறவன், அழகாக்குறவன், பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சு ஓட்டு போட்ட மக்களை எவ்வளவு சாதாரணமா ஒரு நடிகன் மேலே உட்கார்ந்து கொண்டு ஏமாற்றுகிறான் என்பதை அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும். அதை சொல்லுவதற்கு தான் அதிமுக களத்தில் நிற்குது. நம்ம வீட்டுல இருக்கிற பெரிய விராட்டு தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடி இருக்கிறாரு. நம்மால அதனாலேயே ஓட்டு போட முட்டான் சில பேர். பாக்குறதுக்கு நம்ம வீட்டு மாதிரியே இருக்கிறாருங்க, நம்ம ஐயா மாதிரியே இருக்கிறாரு, அவருக்கு இவரு பார்த்தா அழகா இருக்கிறாரு, வெள்ளை வெளியேறு இருக்கிறாரு, நடிகராக்கிறாருன்னு போட்டா, நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் முதலமைச்சராக இருக்கிற போது எனக்கு முன்னாடி அண்ணன் குறிப்பிட்டு சொன்னதை போல 17,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 17,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணோம். எத்தனை ஆயிரம் விவசாய தொழிலாளர்கள் கூட அதில் பயன்பெற்றார்கள். ஒரு விவசாயி விவசாயம் பண்ணும் போது அவருக்கு இந்த கடன் தள்ளுபடி செய்தால் விவசாய தொழில் மேம்பட்டது. விவசாய தொழிலாளர்கள் அன்னைக்கு எவ்வளவோ பலனடைஞ்சாங்க. இன்னைக்கு மூச்சோடு போட்டு உட்கார வச்சுட்டா, தலையில துண்டை போட்டு உட்கார வச்சுட்டா. இந்த வேகாத வெயில நாமே நின்று கத்துறோம், கத்த வச்சுட்டா. அப்ப ஓட்டு போட்ட மக்களும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த நம்ம தம்பி தங்கைங்க, இந்த சின்ன பசங்க பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து எங்க தலைவருக்கு ஓட்டு போடு, எங்க தலைவருக்கு ஓட்டு போடுறான்ல, இப்ப அவனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு, இங்க வா, கரண்ட் பில்லு 300 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன், 2,500 ரூபாய் வந்து இருக்குது, உங்க தலைவன் தான் பண்ணிக்கிறான், பதில் சொல்லுன்னு நாம கேட்கணும். இப்போ அந்த குழந்தைகளை திட்டி பயன் இல்ல, அதுக்கு ஏமாந்துருச்சு பாவம். 20 வயசு 22 வயசு பசங்க பிள்ளைங்க ஏமாந்துருச்சு. அந்த குழந்தைகளுக்கு இப்ப நாம் எடுத்து சொல்ல வேண்டிய நேரம். அதே போல இந்த அரசாங்கம் நம்முடைய உரிமைகளை காற்றிலே பறக்க விடுறான். தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வெயிலிலே நிற்கிற போதே நமக்கு இவ்வளவு கொடுமையான இந்த வெயில் அனுபவிச்சு நிற்கிற இவ்வளவு பிரச்சனை. ஆனா அரசாங்கம் நம்முடைய உரிமைகளை காற்றிலே பறக்க விடுறான். தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வெயிலிலே நிற்கிற போதே நமக்கு இவ்வளவு கொடுமையான இந்த வெயில் அனுபவிச்சு நிற்கிற இவ்வளவு பிரச்சனை. ஆனா இந்த காவிரியில உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தலைமகள் இந்தியாவின் திசை வழியே தன்னுடைய அரசியலால் திருப்பிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அந்த மனித தெய்வம் இந்த காவிரி உரிமையை மீட்பதற்காக 4 நாட்கள் சொட்டு தண்ணீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்தார். இந்த உரிமைக்காக அவர் போராடினார், தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார். புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தையே முற்ற முழுவதுமாக முடக்கினார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது, காவிரியை திரும்பி பார்த்தான். என்னடா பிரச்சனை காவிரியிலே? அவ்வளவு பாடுபட்டு நாம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கணும். உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் அங்க எந்த அணையும் கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நீரை கொடுத்தாகணும். காவிரி நடுவராணையம் சொல்லுச்சு, தீர்ப்பெல்லாம் வாங்கியாச்சு. இப்ப ஜூன் 12ஆம் தேதி விவசாயிகள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், நமக்கு மேட்டூர் அணை திறந்திருக்கணும் இல்லைங்களா? ஜூன் மாசம் நமக்கு ஒரு 9 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். ஜூலைல ஒரு 20 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். மொத்தம் 30 டிஎம்சி தண்ணிக்கு 3 டிஎம்சி கூட வரல, ஒண்ணும் இல்ல. அணையே திறக்க முடியல. தண்ணி இந்த தானே திறப்ப, தண்ணியை விட்டா தானே வரும். என்னையா பண்ணேன்னு கேட்டா,
தண்ணி இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சனம் சாகுது. குறுவை சாகுபடி பண்ணவே முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. இப்ப நமக்கு கூட கால்வாய் பாசனங்கள் எடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்திலே கூட அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் நமக்கு வந்து சேர வேண்டியது எங்கேயுமே தண்ணியே இல்ல, நிறுத்தி போட்டான். அட இந்த தண்ணிய போராடி வாங்கி கொடுங்க விஜய், முதலமைச்சர் விஜய் போராடி வாங்கி கொடுங்கன்னு கேட்டா ஜனநாயகன் பாருங்கிறான். ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துரு, தண்ணியாவது தவிடாவது. படம் பாரு, படம் பார்த்துட்டு குதி, நல்ல கழுதையாட்ட குதி, வெளியே ஓடிவா. பையன் நம்ம வீட்டு பையனை வாயும் வயிற்றையும் கட்டி படிக்க வைக்கிறோம் பாருங்க. இந்த ஒரு பையன் படிச்சான்னா நம்ம குடும்ப நிலைமை மாறிடுன்னு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்ல, அந்த பையனை கூட்டிட்டு போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்தி சொல்றான். குதிச்சானா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? இப்பவும் இந்த ரெட்டலக்காரன் தான், இந்த எம்ஜிஆர் கட்சிக்காரன் தான், இந்த அம்மா கட்சிக்காரன் தான், இந்த எடப்பாடியார் கட்சிக்காரன் தான் தெருவில் இறங்கி படம் பார்த்தா வயிறு நம்பாதுரா, தயவு செய்து தண்ணி உடக்க போராடுறா என்று கேட்டு நிக்கிறோம். அப்ப திருவாளர் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறார். இங்க காங்கிரஸ்காரன கூட்டணியில் சேர்த்திட்டாங்க. 60 வருஷம் பழசுங்க, 60 வருஷம் பழசு. அதை தூக்கிட்டு வந்து புதுசுன்னு உங்க வீட்டு கொடுத்தா எத்தனை ஆத்திரம் வரும் உங்களுக்கு? 60 வருஷமா இந்த காங்கிரஸ்காரனை உள்ளோட கூடாதுன்னு வச்சிருக்கிறோம். என்னைக்கெல்லாம் ஆட்சியில் இருந்தானோ அன்னைக்கெல்லாம் தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறான். 60 வருஷமா வச்சிருந்த பழைய ஒன்ன தூக்கிட்டு வந்து இதோ புதிய நாம தான் ரெட்டதான் விழுது. ஓடி போனவர்களுக்கு வாக்களிக்கிற மனநிலையிலே மக்கள் இல்லை. இன்னொன்னு, அந்த தேர்தலை பர்வேஸே பாத்துக்குவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, இப்ப அண்ணன்ல இத்தனை வருஷம் கழகத்தில் இருக்கிறவங்க, மாவட்ட செயலாளர்கள், நம்ம முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தோளோடு தோல் போட்டு கை போட்டு அப்படிங்கன்னா இப்படிங்கன்னா கொலவிட்டு இருந்தவங்களுக்கே இந்த நிலைமை பண்ணி விட்டு போயிருக்கிறான். அப்புறம் பர்வேஸுங்க அப்பா ஞாபகம் எல்லாம் பர்வேஸுக்கு வரும்ல. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து தானா கொல்லிக்கடை எடுத்து தனக்கே சொரிஞ்சுக்கிட்ட கேஸ். நம்ம ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை. எவனெல்லாம் இந்த மண்ணை வஞ்சித்தானோ, இந்த மக்களை வஞ்சித்தானோ, புரட்சி தலைவருக்காக, புரட்சி தலைவருக்காக தன்னை இழந்து எவனெல்லாம் கழகப்பணி ஆற்றினார்களோ, யாரெல்லாம் அந்த கரைவேட்டி கட்டுவதை பெருமையாக நினைத்தார்களோ, யாரெல்லாம் அந்த கொடிச்சேலையை கட்டுவதை பெருமையாக நினைத்தார்களோ, அந்த தொண்டர்களை ஏமாற்றி போயிருக்கிற இந்த துரோகிகள் கூண்டோடு அழிந்து போவார்கள். நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த கண்டன முழக்கத்தை எழுப்புவோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சரின் செவிப்பறைகளில் இது விழட்டும். புதிய மாற்றம் வரட்டும். விவசாயிகள் காப்பாற்றப்படட்டும். அதற்காக கழகம் நிற்கிறது என்கிற உறுதியோடு நீங்களும் களத்திலே நில்லுங்கள். உறுதியா வெற்றி பெறுவோம். டிவியில் உட்காந்து சாயந்தரம் ஏதோ பேசிட்டு இருப்பா, நானும் தான். நம்பிடாதீங்க. அண்ணாதிமுக இருக்கா இருக்காமா, அண்ணாதிமுக இருக்கா இங்க வந்து பாருன்னு சொல்லுங்க. டிவியில் இருக்கா டிவியில் இல்லையாங்கிறது நல்ல பிரச்சனை. அதெல்லாம் பிரச்சனை. களத்தில் இருக்கிறது யாருங்கிறது பார்க்கணும். களத்தில் அதிமுக வலுவாக நிற்கிறது. திமுக கதவு திறந்து விட்டா திரும்பி பார்த்தா கூட்டணி கட்சி ஒருத்தனையும் காணோம், ஒரு ஆளை கூட காணோம். நமக்கு அந்த நிலைமையில் இல்ல. நாம் வலுவோம் இன்றைக்கு இருக்கிறோம். நாம் களத்திலே திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இங்கே கூட காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு நாம் தான் முன்னெடுப்பை செய்தோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் திட்டம் வந்துச்சுன்னா புதுக்கோட்டை எவ்வளவு பலனடையும் என்பதை அன்பான மக்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்ப இத்தனையும் நாம் தான் செஞ்சோம். நடந்தாய் வாழி காவிரி நாம தான் கொண்டு வந்தோம், எல்லாம் பண்ணோம். சரி, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், தெரியாம இந்த முறை வாக்களித்து விட்ட நம்ம வீட்டுல இருக்கிற தம்பி தங்கைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க, அவங்களை திட்டாதீங்க, பாவம் அந்த குழந்தைங்க ஏமாந்து போச்சு. இப்பதான் ஒன்னொன்னா வந்து ரீல்ஸ் போடுது. அதனால அந்த குழந்தைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு தண்ணிய போராடி வாங்கி கொடுங்க விஜய், முதலமைச்சர் விஜய் போராடி வாங்கி கொடுங்கன்னு கேட்டா ஜனநாயகன் பாருங்கிறான். ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துரு, தண்ணியாவது தவிடாவது. படம் பாரு, படம் பார்த்துட்டு குதி, நல்ல கழுதையாட்ட குதி, வெளியே ஓடிவா. பையன் நம்ம வீட்டு பையனை வாயும் வயிற்றையும் கட்டி படிக்க வைக்கிறோம் பாருங்க. இந்த ஒரு பையன் படிச்சான்னா நம்ம குடும்ப நிலைமை மாறிடுன்னு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்ல, அந்த பையனை கூட்டிட்டு போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்தி சொல்றான். குதிச்சானா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? இப்பவும் இந்த ரெட்டலக்காரன் தான், இந்த எம்ஜிஆர் கட்சிக்காரன் தான், இந்த அம்மா கட்சிக்காரன் தான், இந்த எடப்பாடியார் கட்சிக்காரன் தான் தெருவில் இறங்கி படம் பார்த்தா வயிறு நம்பாதுரா, தயவு செய்து தண்ணி உடக்க போராடுறா என்று கேட்டு நிக்கிறோம். அப்ப திருவாளர் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறார். இங்க காங்கிரஸ்காரன கூட்டணியில் சேர்த்திட்டாங்க. 60 வருஷம் பழசுங்க,
60 வருஷம் பழசு. அதை தூக்கிட்டு வந்து புதுசுன்னு உங்க வீட்டு கொடுத்தா எத்தனை ஆத்திரம் வரும் உங்களுக்கு? 60 வருஷமா இந்த காங்கிரஸ்காரனை உள்ளோட கூடாதுன்னு வச்சிருக்கிறோம். என்னைக்கெல்லாம் ஆட்சியில் இருந்தானோ அன்னைக்கெல்லாம் தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறான். 60 வருஷமா வச்சிருந்த பழைய ஒன்ன தூக்கிட்டு வந்து இதோ புதிய மாற்றுங்கிறார் விஜய். கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி பண்றான், இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி. இந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய மக்களை இன்றைக்கு வஞ்சிக்கிறான். ஒரு நயவஞ்சக வேலை செய்யறான். தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க, திரையில வந்து டயலாக் பேசுறாங்க, அவன் நல்லவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் நல்ல ஒரு குறிய வேலையை செய்யவில்லை. வஞ்சிக்கிறார், நேரடியாக மக்களை வஞ்சிக்கிறார். மேகதாதுவிலே அவன் அணை கட்டுவேன்கிறான். அணை கட்டினா சுடுகாடு ஆயிரும். எழுதி வச்சுக்கோங்க, டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா சுடுகாடு ஆயிரும். இந்த மாவட்டங்கள்ல வாழ முடியாத நிலைமை வந்துடும். ஆனா அவன் அணை கட்டியே தீர்வுங்கிறான் கர்நாடகா. இங்கிருந்து பேச வேண்டிய முதலமைச்சர் வைப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிறார். வைப் பண்றதுக்கு இப்ப புதுக்கோட்டையில இருந்தும் ஆள் கூட்டிட்டு போயிருக்காரு. இது பூரா இப்ப கூட சேர்ந்து எல்லாம் கால கொடுமை கருமம் அளவு. நாங்க வந்து பின்னாடி நின்னோம், கூடவே நின்னோம், ஓடி ஓடி உழைச்சோம், எல்லாம் பண்ணி கொடுத்தோம். எதுக்கு தெரியுமா? கல்யாண சுந்தரம் வந்தான்னு இத்தனை பேரு அண்ணங்கள்லாம் வந்து வணக்கம் சொல்றாங்க, ஒரு சால்வு போடுறாங்க. எதுக்கு? கல்யாண சுந்தரம் பெரியதுன்னா. கல்யாண சுந்தரம் ரெட்டலைக்காக நிக்கிற வரைக்கும், கழகத்துக்காக நிக்கிற வரைக்கும் தான். அதற்காக கொடுக்கப்பட்ட மரியாதை. அட போனதுதான் போனேன், காருக்கு காவலனாகவா போய் சேர வேண்டும்? நீங்கள் உங்களுக்கு மான மரியாதை பற்றி கவலை இருக்காது, எங்களுக்கு கொஞ்சம் வெட்கமாயிருக்கிறது.